வணக்கம் நண்பர்களே. ஒரு ஜென் குருவிடம் சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் தன்னோட குருவிட்ட போயிட்டு, குருவே நான் மகிழ்ச்சியாக வாழணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த ஜென் குரு என்ன பண்ணுறாரு, அவனோட கையில் வந்து ஒரு நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளுறாரு. ஆ அப்படின்ட்டு வலிக்குதே அப்படிங்கிறான். அப்போ வந்து ஏன் குருவே நீங்கள் வந்து என்னை கிள்னீங்க அப்படின்ட்டு கேட்குறான். உனக்குள்ளே ஓர் உணர்வு என்பது இருக்கிறது. ஆனா வந்து அந்த உணர்வு வந்துட்டு உனக்கு தெரியாது. இதே போல தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நமக்கு தெரியாது. அதே நேரம் ஒரு கிள்ளு கிள்ளுறப்போ வந்துட்டு உனக்குள்ள வந்துட்டு அந்த வலி வந்துட்டு உனக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வை உணர்த்துகிறது. அதே போல தான் மகிழ்ச்சி என்பது நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை நாம் தான் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துவதில்லை. நம்மிடம் இருக்கும் மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் வெளிப்படுத்த பழகிவிட்டால் நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மை அதுதாங்க. இத இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கெட்டிங்கில நீங்க போய் சேர்ந்து மார்க்கெட்டிங்கில நீங்க பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கத்துக் குடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்கட்டா, நீ யாரை போய் பார்த்தாலும், யார்ட்ட மார்க்கெட்டிங் பண்ணாலும், அவங்கட்ட வந்து நீ சிரிச்ச பேசு. நீ வந்து அலைஞ்சு திரிஞ்சு போயிருப்ப. ஒரு டாக்டர்ட்ட போயிட்டு ஒரு மருந்தை வந்து விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வீட்டுக்கு வீடு போயிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீ விற்பனை செய்கிறதா இருந்தாலும் சரி, நீ வந்து அவங்ககிட்ட பேசும்போது நல்ல சிரிச்ச முகத்தோட பேசு. சிரிச்ச முகத்தோட பேசுனா, அவங்களும் வந்து உன்னோட கருத்துக்களை வந்து சிரிச்ச முகத்தோட கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மார்க்கெட்டிங் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிம்பாங்க. இது வந்து அடிப்படையான ரூல்ஸ். ஏன்டா நீங்க வந்து மார்க்கெட்டிங் பர்சன் பார்த்தீங்கன்னா, அப்படியே அலைவாங்க. வெயில்ல வந்து அலைஞ்சு திரிவாங்க. வேர்த்து ஊத்தி இருக்கும். தனித்தாகம் இருக்கும். இப்படிலாம் இருக்கும். அவ்வளோ கஷ்டத்துக்குள்ள பண்ணாலும், தன்னோட கஸ்டமரை சந்திக்கும்போது முகத்திலே வந்து மலர்ச்சியை வைத்துக்கொண்டு அப்பதான் பேசணும். அப்படி பேசுறப்ப தான் வந்துட்டு, நீங்க பேசுறத முதல்ல வந்து அவங்க வந்து பார்த்து காது கொடுத்து கேட்பார்கள். இல்ல நீ போறப்பயே வந்து ஒரு அலுத்து போன முகத்தோட வச்சுட்டு நீ வந்து உன் ப்ராடக்ட்ட பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோவேன், அத அவங்க வந்து பெருசாவே கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக நீங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினால், எதிரில் இருப்பவர்களும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். அந்த சூழல் வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதுபோல தான் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையணும்னா வந்துட்டு, நமக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தெரியணும். எல்லாரோடையும் நம்ம மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோட பழகுனா வந்துட்டு, நம்ம கூட எல்லாரும் சிரிச்ச முகத்தோட பழகப் போறாங்க. ஆக நாம் இந்த உலகை எப்படி பார்க்கிறோமோ, அதுதான் நம்மை அந்த உலகம் பார்க்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.